ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் எப்படிக்கா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணீங்க, புதுசாக யூடியூப் சேனல் எந்த மாதிரி கண்டென்ட்டில் ஓப்பன் பண்ணலாம், அந்த சேனல் எப்படி நம்ம சக்ஸஸ் ஆக்குறது, ஆனால் ஃபேஸ் காமிக்கக்கூடாது, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குற மாதிரி எனக்கு பெஸ்ட்டாக சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்லேயே ஏர்ன் பண்ணிடலாம், பெரிய லெவலில் போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் 6 to 1 year ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையும் அதே அளவு நம்பிக்கையும் இருக்கணும். நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் 10 யூடியூப் சேனல் ஐடியாஸ் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது குக்கிங் சேனல். இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது விமன்ஸுக்கு பொறுத்தவரை வீட்டில் இருந்தே ஈஸியாக ஃபேஸை காமிக்காமல் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். அதாவது நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, குக்கிங் வீடியோ போடுவாங்க, சைடில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டைப் பண்ணி விட்டுருவாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, நல்லாவே சக்ஸஸாக போயிட்டும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு நான் பெஸ்ட்டாக சொல்கிறது இந்த குக்கிங் சேனல் தான் ஃபஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டைப் பண்ண கூட தெரியல, எடிட்டிங் நாலேஜ் இல்லைன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது நம்ம யூடியூப் லைப்ரரியில், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டாக வீடியோஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 1000 நீங்கள் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் பிக்கப் ஆகிரும். ரெகுலராக நீங்கள் வீடியோ ஸ்டார்ட்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு மூவிங்ஸ் தெரியும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு குக்கிங் சேனல். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் சேனல். இது கொஞ்சம் எடிட்டிங் நாலேஜ் இருக்குது. இப்போ உள்ள பசங்க, காலேஜ் பசங்க, யங்கஸ்ட் எல்லோருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவும் வியூஸும் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதுங்க. கொஞ்சம் எடிட்டிங் நாலேஜ் ட்ராயிங்கில் இருந்துச்சுன்னா சக்ஸஸாக கொண்டு போகலாம். இதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு தேவையில்லை, மியூசிக் போட்டுக்கலாம். இல்லைனா மியூசிக் இல்லாமல் கூட நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாவே மூவ் ஆகும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேங்க, எனக்கும் பெரிய அளவு எடிட்டிங்லாம் தெரியாது. ஆனால் நானும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்னோடய சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணாங்க. பட் பேக்ரவுண்டில் நான் இருந்தாலும் நியர் 1 year ஆகிடுச்சு. ஆனால் நாலேஜ் இல்லை, எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறது தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். நம்ம அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்மை நம்ம செலக்ட் பண்ணணுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. வீட்டில் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தே நம்ம ஃபேஸை காமிக்காமல் ஏர்ன் பண்ணலாங்க. 3வது சேனல் ஆல்ரெடி பார்லர் ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக நான் இந்த சேனல் ரெஃபர் பண்ணுறேன். கோலம் நல்லா வரைகிறவங்க, மெஹந்தி போடுறவங்க, இந்த ஸ்கில்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஷாப்பும் வச்சுருப்பாங்க பார்லர் ரிலேட்டடாக. அவங்க ப்ளஸ் யூடியூப்லேயும் கண்டென்ட் தாராளம் போடலாம். கொஞ்சம் எடிட்டிங் நாலேஜ் மட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். இருந்துச்சுன்னா அவங்க சேனல்லாம் நல்லாவே க்ரோத் ஆகும். இப்போ உங்களுக்கே தெரியும், முக்குக்கு முக்கு அங்கே இங்கே என்ன இருக்குது, பார்லரு, போட்டிக்கு அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் எடுத்து இதில் ஜஸ்ட்டு போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா போதுங்க. 3வது கோலம், மெஹந்தி டிசைன் தான் என்னோடய சாய்ஸு. 4வது நான் ரெஃபர் பண்ணுறது ஜென்ரல் நாலேஜ். அதாவது இப்போது பேசிக் இன்டர்வியூ பற்றி வீடியோ கொடுக்குறது, ரைட்டிங்லே வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கலாம், ஃபேஸ் காமிக்காமல். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது, அதுக்கு உங்களுக்கு பிபிடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அந்த ஒரு ஸ்கில் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இல்லை கொஞ்சம் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு 1 mark கொஸ்டின் நம்ம பேட்டர்ன் வைஸ் வீடியோவாக மேக் பண்ணி போட்டோன்னா கண்டிப்பாக படிக்கிற பசங்க இப்போ நிறையவே இருக்கிறாங்க, நல்லாவே க்ரோ ஆகும். பட் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் டெவலப்பில் இந்த ஜிகே நாலேஜ் சேனல் வருங்க. இது நான் 4th உங்களுக்கு சொல்கிறேங்க. 5th சேனல் என்னென்னா கிராஃப்ட் சேனல். அதாவது கைவினை பொருட்கள் ரெடி பண்ணுவாங்கள்ல வீட்டில். இப்போ நம்ம தேவையில்லாமல் பொருள்லாம் நிறையா வச்சுருப்போம், அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ஸ் ஓவர் தேவையில்லை, ஃபேஸ் காமிக்கணும்னு தேவையில்லை. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, அதை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இல்லை ஒரு கேலண்டர் இருக்குது, அதை எப்படி நம்ம ரீயூஸ் கொடுக்கலாம், எப்படி கூட பின்னலாம்,
அந்த தேங்காய் சிரட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய திங்ஸ் இருக்குது. அதை நம்ம வீடியோவாக பெஸ்ட்டாக எடிட் பண்ணி காமிக்கிறதுல தான் அந்த சேனல் வந்து ஓடுறது இருக்குது. பட் நல்லாவே டெவலப் ஆகும். நம்மளாக இருந்தாலும் கூட ஒரு திங்ஸை வந்து இன்னும் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈகராக அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தானே போவோம். ஸோ நல்லா டெவலப் ஆகும். இது கூட ட்ரை பண்ணலாம். 6வது ஐடியா என்னென்னா, உங்களுக்கு வந்து கவிதை ஸ்கில் கொஞ்சம் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் ஸ்டோரி சொல்வீங்க, தமிழ்லேயும் உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் தெரியும், ஓரளவு நல்ல ஒரு கவிதை நாலேஜ் உங்களுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் இருந்தால் போதுங்க. எக்ஸல் சீட் யூஸ் பண்ணுறது, இல்லைனா பவர் பாயிண்டில் அதை போட்டு காமிக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டிங்கனாலே போதும், நல்லாவே மூவ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இது டிமாண்டில் கூட போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப எதனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புக் ரீட் பண்ணுறது, பேப்பர் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கவிதைகள் ஸ்டோரி சொல்கிறது நல்ல ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட்டாக என்னோடய திங்கிங்கில் நான் எடுத்துருக்கிறேன். இதை 7வது வீடியோ என்ன போடலான்னா, ட்ராவல் சேனல் ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு கோயிலாக இருக்கலாம், ஒரு புது ஏரியாவாக இருக்கலாம், அதாவது நம்மளோட டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறது, அதுக்கெலாம் உங்கள் ஃபேஸ் காமிக்கனே தேவையில்லை. நல்லா கிளியராக வீடியோ மட்டும் எடுத்து எடிட்டிங் பண்ணி இந்தந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கூகுள் சர்ச் பண்ணுவோம். அப்புறம் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு யூடியூப்பில் பார்ப்போம். கரெக்டு தானே? அது நம்ம ஃப்ளைட்டில் அதர் கண்ட்ரி போகிறதா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றினாலும் சரி, ரிவ்யூ வந்து கரெக்டாக கொடுத்தோன்னா நல்லா பிக்கப் ஆகிரும். 8வது சொல்கிறது இன்ஃபர்மேஷன். அதாவது டே டு டே நமக்கு நியூஸில் வந்து ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஒரு புதிய நியூஸ் போயிட்டுருக்கோம்ல, அந்த இன்ஃபர்மேஷனை டீப்பாக நம்ம கலெக்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகிறது. நிறைய சேனல் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, பேசுகிற திறன் இருக்குன்னா நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். நியூஸ் பேப்பர், டிவி சேனல், கரண்ட் அப்டேட்டு என்ன, அதை பற்றி நம்ம இந்தியா லெவலில் என்ன, எந்த ஸ்டேட்டில் என்ன நடந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப, கலெக்ட் பண்ணி கொடுக்குறப்ப நல்லாவே மூவ் ஆகும். நம்மளோட ஸ்பீச்சு, நம்மளோட வே ஆஃப் டாக்கு, அந்த நம்மளோட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்ம சொன்னோன்னா நல்ல க்ரோத் ஆகும், நல்ல வியூஸ் போகும், நம்ம சீக்கிரமாக ஏர்ன் கூட பண்ணலாம். 9வது சேனல் நேம் ட்ரோல் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா கரண்டாக சோசியல் மீடியாலேயே ட்ரெண்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை. அதை நான் சொல்ல விரும்பலை. லிஸ்ட் எடுத்து நிறைய காமெடி கிளிப்பெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி எடிட் பண்ணி, இப்போ ஒரு டிவி ஷோவாக இருந்தால் கூட அந்த வீடியோவே வந்து ரீக்ரியேட் பண்ணி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடுறது. பட் இது வந்து நான் வந்து ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 80% வந்து ஓகேவாக இருக்கும், 20% வந்து காப்பிரைட்டு இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கரெக்டாக யூடியூப் அல்காரிதம் அண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா பிக்கப் ஆகிரும், நல்லாவே பிக்கப் ஆகும். பட் இது வந்து பால் போட்டு பார்க்குற மாதிரி இந்த சேனல். கரெக்டாக பாலை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் இன்கம் இந்த சேனலை நம்ம ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவு இதில் வந்து கிடைக்கும். 10வது நான் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் செட்டப் வச்சுருக்கீங்க, பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க, எல்லாமே காப்பிரைட் நீங்கள் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, நிறைய மியூசிக் சேனல் நம்ம தமிழ்லேயே நிறைய பாட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மியூசிக் பாட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணலாம். பட் இது வந்து கவனமாக பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணலாமான்னா முடியாது. நிறைய பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணுறப்ப காப்பிரைட்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட்டு அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைக் கூட வரும். நான் சொல்ல வந்த 10 யூடியூப் சேனல் ஐடியாஸ் சொல்லிட்டேங்க. என்னோடய நாலேஜில் இருந்ததை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை தவிர உங்களுக்கும் எதனா எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது, இல்லைங்கிறது இல்லவே இல்லை. ஸோ நம்ம தேடி போய் அந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட லெவலை நம்ம தான் உயர்த்த முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரை பெஸ்ட்டாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. டாடா, பை பை.